B. Balakrishnan, IPS, Commissioner of Police, Coimbatore, to emphasize the importance of the UIR Road Safety Hackathon. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவர், கார்ப்பரேஷன் கமிஷனர், உயிர் அமைப்பினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி, ட்ரஸ்டீஸ், டெக்னிக்கல் கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஆல் தி டிக்னிட்ரிஸ் ஹியர், பிரின்சிபல்ஸ் ஃப்ரம் வேரியஸ் காலேஜஸ், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த உயிர் ஹேக்கத்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம். ஒன்று கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது கடைசியாக மக்களுக்கு பலன் அளிக்கலைன்னா அந்த முயற்சி வேஸ்ட்டு. ஸோ ஒரு முயற்சி பலன் அளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் மக்களுடைய யாருக்கு அது போய் சேரணுமோ அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கம்யூனிட்டியை நம்ம உள்ளே கொண்டு வராமல் எந்த முயற்சியும் வெற்றி பெறாது. ஸோ உயிரினுடைய இந்த ஹேக்கத்தான் முயற்சி அதுதான் முதற்கண் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு மக்களிடமிருந்து வரும்போது அதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டேருந்து வரும்போது அதனுடைய பயன்பாடு நீண்ட காலத்து அடிப்படையில் அது சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ஹேக்கத்தானில் அதுதான் ஐடியாவை வச்சு இன்னைக்கு யார் யார் இந்த ரோட் சேஃப்டி பற்றி கன்சர்ன் இருக்கிறாங்களோ, யார் யார் அதில் அவங்களுடைய நாலேஜை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ எல்லாரையும் உள்ளே கொண்டு வர்றது தான் இந்த முயற்சியினுடைய நோக்கம். ஸோ இதில் கோயம்புத்தூரில் உள்ள காலேஜஸ் மட்டும் இல்லாமல், ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் இல்லாமல், இந்தியா ஃபுல்லாக எல்லாரையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு தமிழக அரசினுடைய இந்த சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. தனிப்பட்ட நபர் கண்டிப்பாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியாது. அரசினுடைய முழுமையான அந்த திட்டமாக அது செயல்படுத்தப்படும் போது தான் அதனுடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரியும். அதில் நிறைய பேர் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்தியா ஃபுல்லாக இருந்து ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதுனால இதில் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான சொல்யூஷன் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இந்த ரோட் சேஃப்டிக்கு என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ரோட் சேஃப்டிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அந்த அளவு முக்கியத்துவம் அரசு கொடுக்கும்போது தான் மக்களும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்வார்கள். ஸோ அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இந்த விழாவிற்கு அமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்திருப்பதும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த முயற்சியின் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர்களுடைய கண்காணிப்பு இருப்பதாலும் கண்டிப்பாக இந்த முயற்சி வெற்றி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம உயிரில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ், டாக்டர் ராஜசேகர், ட்ரஸ்டீஸ் எல்லாருமே தேர் டோட்டலி டெடிக்கேட்டட் டு ரோட் சேஃப்டி. கோயம்புத்தூர் சிட்டி மட்டும் இல்லாமல் எல்லா இடமும் இது மாதிரி சாலை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் அவங்களுடைய கன்சர்ன் ரொம்ப முக்கியம். கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக சாலை விபத்துகள் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. டாக்டர் சொன்னது மாதிரி நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அட்மிட்டட் வித் ஹெட் இன்ஜரி அந்த கணக்கு வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குது. பட் நம்முடைய இலக்கு அது ஜீரோவாக கொண்டு வர்றது தான் நம்முடைய இலக்கு. ஜீரோவை நோக்கி பயணம் செய்கிறது. ஜீரோ அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. பட் ஏன்னா எந்த ஒரு மேலை நாடுகளில் கூட ஜீரோ ஆக்சிடென்ட்ஸுங்கிறது அச்சீவ் பண்ண முடியலை. பட் க்ளோசர் டு ஜீரோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளின் ஒரு பார்ட்டு தான் இந்த ஹேக்கத்தான். ஸோ அதனால் இருக்கக்கூடிய காலேஜ் பிரின்சிபல்ஸ் எல்லாருமே இதில் நீங்கள் உங்களுடைய டீம் எல்லாம் ஃபுல்லாக உங்களுடைய முழு டேலண்ட்டையும் பயன்படுத்துறது மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா கோயம்புத்தூர் பிரச்சனைக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தான் இதனுடைய பிரச்சனைகள் தெரியும். ரெண்டாவது, இது நேரடியாக பயன்பட போகிறது கோயம்புத்தூரில் உள்ள மக்களுக்கு தான். அதனால் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். நிறைய டீம் அனுப்புங்க. இதில் பரிசு நல்ல ஒரு 6.5 லேக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த ஹேக்கத்தானையும் அது ரோட் சேஃப்டிக்கு இப்படி ஒரு ஹேக்கத்தான் நடந்ததில்லை. இவ்வளோ பெரிய பரிசு தொகையும் கொடுத்ததில்லை. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம சொசைட்டிக்கு, நம்ம கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாரும் முன் வரணும். நன்றி, வாழ்த்துக்கள்.